அவங்க ஃப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றா. அங்கேருந்து சொல்ல என்ன வேணா வாய்க்கிலிய. சென்னை போனதுக்கு அப்புறம் நான் உங்க அம்மா கிட்டே சாரி கட்ட கத்துக்கிறேனே. எங்க அம்மா என்னை விட்டு போய் 6 வருஷம் ஆயிடுச்சு. பேரு ஜெகதாம்பாள். ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கா. சென்னையில் மாடலிங் பண்ணுறா. அவள் அப்பாவை நானே கேட்குறேன், என் பொண்ணை கட்டிக்கிறீங்களா தம்பி? ஒரு அப்பாவை நானே கேட்குறேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா? சார் அது வந்து எனக்கு தெரியும்ப்பா, உனக்கும் ஜெகதாம்பாக்கும் ஒத்தே வராது. நீங்கள் 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுப்பீங்கன்னு. என் பொண்ணு இந்த மாடலிங் வரும்போது எல்லாரும் அவளை விடாத, பொண்ணு நாசமாக போயிடுவா, அவளுக்கு மாப்பிள்ளையே கிடைக்காதுன்னு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு நான் அவளை தடுக்கல. அதே போல் என் பொண்ணும் எந்த தப்பான வழிக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா. அதை இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த ஊர்க்காரங்க சொன்ன மாதிரி என் பொண்ணு கல்யாணம் ஆகாது தான். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாடலிங் புரிஞ்சுக்க அளவுக்கு மனப்பக்குவம் இல்லை. அன்னைக்கு நீங்கள் கிராமத்து பொண்ணு வந்தாலும் பரவாயில்ல, யாரையும் நம்பாம அவளே சம்பாதிக்கணும்னு அன்னைக்கு முடிவு பண்ணம்பா. என் பொண்ணுக்கு ஒன்ன மாதிரி ஒருத்தந்தான் மாப்பிள்ளைய வரணும்னு. அது மட்டும் இல்லை, 2 பேரும் ஒரே துறையில் இருக்கீங்க, ஒருத்தர் ஒத்தாசையாகவே இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் புரியுது சார். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஊருக்கு போய் பொறுமையாக யோசிச்சு நல்ல முடிவை சொல்லுப்பா. ப்ரோ எல்லாம் ரெடி, நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோ நான் வந்துடுறேன். ஓகே. சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க, வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே தம்பி, நீங்கள் பாருங்க, நான் வரேன். ஜாக்லின், உங்களுக்கு பேக் லைட் ஆயிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஃபேவர் பண்ணிக்கோங்க. ஜாக்லின் போஸ். அவ அப்பாவை நானே கேட்குறேன், என் பொண்ணை கட்டிக்கிறீங்களா தம்பி? ப்ரோ ப்ரோ என்னாச்சு ப்ரோ? ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, போகலாம் போகலாம். சொல்லுப்பா. கொஞ்சம் வாமா. என்னாச்சு? இங்க எல்லாரும் இருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு போமா. ஹலோ ஹலோ. சரி இரு வர. ஜாக்லின் எங்க? இங்கே தான் எங்கே போயிருப்பாங்க, நீங்கள் குடிங்க, வாங்கிக்கோங்க. சார் எவ்வளோச்சுன்னு சொன்னீங்கன்னா காசு கொடுத்துட்றேன். காசெல்லாம் வேணாம்.
ஹே நீ என்னடி பண்றீங்க? ஊருக்கு போறவள வந்து பார்க்க வேணாமா? அப்புறம் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வருவியோ? அதெல்லாம் சீக்கிரம் வருவா. என்னப்பா இது? உனக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி தூக்குமா? அப்பா இது எப்படி நாங்க கொண்டு போக முடியும்? அதெல்லாம் கொண்டு போகலாம். இருக்கமா தான் முடியிருக்கேன். வீட்டுக்கு எடுத்து பண்ணி சூடு பண்ணி சாப்பிடு. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாத, உடம்புக்கு நல்லது இல்லை. சரி ஓகே, நீ கிளம்பு, நான் போறேன். சரி பார்த்து போயிட்டு வாமா. ஹே வரேன்டி. பார்த்து போயிட்டு வா. சரி. நேரம் கிடைக்கும் போல மறக்காம ஃபோன் கண்டிப்பா பண்ணு. கண்டிப்பா. பாய். இந்த சினிமாக்காரங்க பணம் வந்த உடனே கலராக மாறிடுவாங்க. அது போல வேணா, நீ கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கு. மேம் எங்க போனீங்க? இந்தாங்க புடிங்க. இல்ல பரவாயில்ல. அட புடிங்க. இல்ல இட்ஸ் ஓகே, வேண்டாம். ஜாக்லின் கையில் என்ன தூக்கு? இல்ல அன்னைக்கு ஒருத்தர் நாட்டுக்கோழி தொக்கு செஞ்சுட்டு வந்து கொடுத்தாருல, அது நல்லா இருந்துச்சு. அதான் சரி கேட்டிருந்தேன், செஞ்சு கொடுத்தாங்க. சரி ஓகே ஓகே கிளம்பலாமா? சரி ஓகே வாங்க. ஓகே. நான் முன்னாடி உட்காந்துக்கிறேண்ணா. ஏன்டா? பின்னாடி கால் இடியுதுண்ணா. சரி போய் உட்காரு போ. என்ன ப்ரோ கண்ணாடியை பார்த்து சிரிக்கிறீங்க? ஏய் மேட்டிக்கில் பெட்ரோல் லீக்காவதை பாரு. என்னது? ஏய்ரா உனக்கு போய்ட்டு வந்து பேமெண்ட் தரேன். ப்ரோ ப்ரோ இருங்க ப்ரோ, நானும் வரேன். சாரி. இட்ஸ் ஓகே. ஜாக்லின் ஒரு நிமிஷம். ஐம் ரியலி சாரி ஃபார் வாட் ஹேப்பன்ட். நீங்க மட்டும் இல்ல, நானும் உங்ககிட்ட சாரி கேட்கணும். ஐம் சாரி. இப்போ ஆல் ஓகே இல்ல? இந்த வில்லேஜ் ட்ரிப் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுல்ல? ஆமா ஆமா. எனக்கு ஆல் இன் ஆல் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் அந்த மேரேஜ் புரோக்கர், இந்த ஜென்ரேஷனில் கூட எப்படிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா? பார்த்தேன். அவர் உங்களுக்கு ஃபோட்டோஸ் காட்டுறதும், நீங்கள் அந்த பொண்ணுங்களை பற்றி விசாரிக்கிறதும் ஏதாச்சும் ஓகே ஆச்சா? அதை பற்றி தான் உங்ககிட்ட பேச வந்த ஜெகதம்மா. வாட்? உங்கள் அப்பா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இன்னும் ஏன் இந்த ட்ராமாஸ்லாம்? இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் ஃபார் மீ. வெயிட், ஃபைன் ஃபார் யூ? கோயிலில் உங்கள் அப்பா என்னை பார்க்க வந்தார்ல, அப்போ அவர் உன் ஃபோட்டோ தான் எனக்கு காட்டினாரு. அவர் சொன்னப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா குவாலிட்டிஸும் உங்ககிட்ட இருக்கு. ஒரு நிமிஷம் இங்கப்பா. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. நம்ம பாஸ்ட்ல நடந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வச்சு இது எப்படி பாசிபிள் ஆகும் தானே? டோன்ட் வரி, we can make this work. ஒரு நிமிஷம் நிப்பாட்றியா? விட்டா நீ இப்படி பேசிட்டே போற. நான் இப்படி உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். லெட்ஸ் ட்ரை அண்ட் மேக் திஸ் வொர்க் அவுட் எல்லாம் சொல்ற. ஃபர்ஸ்ட் யாரை கேட்டு நீங்க இந்த மேரேஜ் ப்ரொபோசலை இனிஷியேட் பண்ணீங்க? இல்ல உன் அப்பா தான். எங்க அப்பா தான் வயசானவர், ஏதோ தெரியாம பேசுறாருன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? படிச்சவன் தானே. சரி அது கூட விடு. எனக்கு ஒழுங்கா போஸ்ட் கொடுக்க தெரியல, லைட்க்கு ஃபேவர் பண்ணி நிக்க தெரியல, அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ எந்த மூஞ்ச வச்சுட்டு என்கிட்ட வந்து இப்படி பேசுற? அண்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண குவாலிட்டிஸ்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அது கொஞ்சம் என்னன்னு சொல்றீங்களா? கேட்போம். நீ நல்லா படிச்சிருக்க, ஒர்க் பண்ற,
யாரையும் டிபெண்ட் பண்ணாம இண்டிபெண்டா இருக்க. அண்ட் மோர் ஓவர் நம்ம 2 பேரும் ஒரே ஃபீல்ட். ஒரே ஃபீல்ட்ல இருக்கிறது முக்கியம் இல்ல ஸ்ரவன். 2 பேரோட மனசு ஒத்து போகணும். நமக்கு அது ஒத்து போகல, போகவும் போகாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நம்ம எவ்வளோ சண்டை போட்டாலும் எனக்கு உன் மேல கொஞ்சமா மரியாதை இருந்துச்சு. ஆனா இப்ப அதுவும் இல்ல. இனிமே தயவு செஞ்சு என் மூஞ்சிலேயே முழிக்காத. ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, அவ சொல்றதும் கரெக்ட் தானே ப்ரோ. கேர்ள்ஸ்லாம் கிளாஸ் மாதிரி ப்ரோ, பார்த்து ஹேண்டில் பண்ணணும். மிஸ் ஆச்சு கீழே விழுந்து நம்மளே குத்திரும்.